இதுவரும் ஜூன் மாதம் 1 அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் ஆரம்பமாக உள்ள உலகக்கிண்ண 2020 போட்டிகள் தொடர்பாக பல்வேறு கிரிக்கெட் வீரர்களும் தமது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அந்த வகையில் மேற்கிந்திய தீவுகளின் பிரையன் லாரா தெரிவித்துள்ள கருத்து அனைவரையும் வியப்புக்குள்ளாக்கியிருக்கிறது. அவர் தமது கணிப்பில் இந்தியா, இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள் அணியுடன் ஆப்கானிஸ்தான் அணியும் அரையிறுதிக்கு செல்லும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தான் அணி தற்போது வலுவான நிலையில் இருப்பதாகவும் அதன் வீரர்களான குர்பாஸ், ரஷித் கான், முகமது நபி, நூர் முகமது ஆகியோர் பல நாடுகளில் நடைபெறும் 2020 போட்டிகளில் சிறப்பான அனுபவத்தை கொண்டிருப்பதாகவும் லாரா தமது நியாயத்தை தெரிவித்திருக்கிறார். எனினும் இது தொடர்பில் ஏனையோர் பல்வேறு விமர்சனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை பெரும்பாலானோர் இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, மேற்கிந்திய தீவுகள் ஆகிய அணிகளே அரையிறுதிக்கு செல்லும் என்று கருத்தை வெளியிட்டுள்ளார்கள். இந்திய மக்களவை தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்டு வரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி இன்று மேற்கொண்ட காரியம் வாக்காளர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. முன்னதாக தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் காலத்தில் மேடைகளில் பேசும் போது கைக்கொள்ளப்பட்ட அதே நுட்பத்தை இன்று ராகுல் காந்தி மேற்கொண்டார் என்று பலரும் தெரிவிக்கின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் தொகுதியொன்றில் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அதிக வெப்பம் காரணமாக ராகுல் காந்திக்கு சமாளிக்க முடியாத நிலைமை இருந்தது. இதன் காரணமாக அவர் போத்தல் ஒன்றில் தண்ணீரை எடுத்து அதனை பருகிய பின்னர் தமது தலையிலும் ஊற்றிக்கொண்டார். இது வாக்காளர்கள் மத்தியில் ஆரவாரத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பான காணொலி வெகுவாக பகிரப்பட்டு வருகிறது. உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான கூகுள் அமெரிக்காவில் தமது பணியாளர்களை குறைத்து வருகின்ற அதே நேரம் இந்தியாவில் தமது பணியாளர்களை அதிகமாக சேர்த்து வருகிறது. அத்துடன் தமது சேவைகளையும் அது வியாபித்து வருகிறது. இந்த நிலையில் பெங்களூரில் 6,49,000 சதுர அடியில் புதிய அலுவலகம் ஒன்றை வாடகைக்கு எடுத்துள்ளதாக கூகுள் அறிவித்திருக்கிறது. இந்த அலுவலகத்துக்காக கூகுள் மாதாந்தம் 4 கோடி ரூபாவை வாடகையாக செலுத்த இணங்கியிருக்கிறது. இதன் அடிப்படையில் ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கும் சில பணிகளை கூகுள் நிறுவனம் இந்தியாவுக்கு மாற்றவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் பொருளாதாரம் சீரமைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அங்கு இந்த வருடத்தில் ஜனாதிபதி தேர்தலும் அடுத்த வருடத்தில் நாடாளுமன்ற தேர்தலும் நடத்தப்பட உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட இந்த 2 தேர்தல்களையும் 2 வருடத்துக்கு தள்ளி வைப்பதற்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி பரிந்துரை செய்திருக்கிறது. எனினும் இந்த பரிந்துரைக்கு ஏனைய கட்சிகள் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றன. என்றாலும் கூட தற்போதைய பொருளாதாரம் மீட்கப்பட்டாலும் கூட ரணில் விக்ரமசிங்கவுக்கு மக்கள் மத்தியில் இன்னும் செல்வாக்கு இல்லை என்ற காரணத்தை அடிப்படையாக வைத்து ஐக்கிய தேசிய கட்சி இந்த பரிந்துரையை செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.